ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம கனடால காஸ்ட்கோல இருக்கக்கூடிய ஏசி 110 ஏசி என்ன ரேட்னு பார்க்க போறோம். இதெல்லாம் தேவையில்லாத வீடியோ நான் கேக்குறேன். நானு தேவையில்ல இதெல்லாம். ஏங்க டிமோட்டிவேட் பண்றீங்க? டிமோட்டிவேட் பண்ணலாமா? கூட்டு வந்தேன், சரி சும்மா இருக்கேன் vlog எடுக்கறேன்னு சொன்னா இப்ப என்ன கேமராமேன் ஆக்கி நீ பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்க. அது என்ன லீவ் நாள்ல தானே பண்றோம். பண்றது ரைட்டுமா? நல்ல கண்டென்ட் ஏதாவது எடுத்து போடுவாங்க, அத சுத்தி பாருங்க அப்படினு. இப்ப பாருங்க, நம்ம கனடாவுல முருங்கைக்காய் சூப் எப்படி வைப்போம், முருங்கைக்காய் எப்படி வாங்குறோம்ன்றத பார்க்க போறோம். முருங்கைக்காய் வாங்குறதெல்லாம் விஷயமா அங்க எல்லாம் கிடைக்கும், எல்லாம் எவனும் பார்க்க மாட்டாங்க. பாப்பாங்க, உங்களுக்கு தெரியலனா தெரியலன்னு சொல்லுவாங்க. முருங்கைக்காய் வந்து நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி ஃபுல் முருங்கைக்காய் கிடைக்காது. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருப்பாங்க. நாங்க இத வாங்கிப்போம். இது நம்ம ஊர் ரேட்டுக்கு $8 வச்சீங்கன்னா 800 ரூபாய் வருது. வைத்திருச்சதெல்லாம் இதையா பாக்குறாங்க? வைத்திருச்ச 800 ரூபாய் நாளா காசு கொடுத்து ஊர்ல வாங்குனதே இல்ல முருங்கைக்காய். நான் வைத்திருச்சல இருக்கேன். தேவையில்லாம பேசாதீங்க. இல்லம்மா, இத போய் பாக்குறாங்கங்கறீ அத சொல்றேன். டொரண்டோவுல வந்து இப்ப நம்ம காஸ்ட்கோ வந்திருக்கோம். பொங்கலுக்கு வந்து பொங்கல் சாமான்லாம் எவ்வளவு ரேட் விக்குது அதை வந்து உங்களுக்கு நான் காட்ட போறேன். வாங்க பொங்கலுக்கு வந்து ஷாப்பிங் பண்ணி இங்க பொங்கல் வைப்போம். கனடாவுல பொங்கல் போங்க வாங்க. எனக்கு தெரியல எப்படி போகணும் தெரியல எனக்கு. பாத்தீங்களா? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து காஸ்ட்கோல இங்க இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்ல ஒரு டன் ஏசி 25 நம்ம ஊர் ரேட்டுக்கு பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய் வருது. நம்ம ஊர்ல ஒரு டன் ஏசி வந்து இன்னைக்கு 35,000 ரூபாய் நினைக்கிறேன். லாஸ்டா நான் ஊருக்கு வந்தப்ப பார்த்தேன் 35,000 வருது. எங்க வீட்டுல மாட்டிருக்கோம். எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சில்னஸ் அதிகமா வருதுன்னு சொன்னாங்க. அந்த ஏசியை விட இது நல்ல ஏசி 25,000 தான் வருது. எல்லாம் குளிர், நிறைய குளிர் வருது. ஏசி வேற மாதிரி யாராவது ஊர்ல இருந்து வந்து இதை யாரும் பார்க்க போறாங்க. இங்க பார்த்தா ஓகே, இங்க பேர்லாம் கிடையாது. யாரு பாப்பாங்கன்னு கேக்குறீங்க? கீழே பாருங்க எவ்வளவு வியூஸ். என்ன இவ்வளவு பேர் பாத்துருக்காங்க. எனக்கு அவ்வளவு பேர் பாக்குறாங்க. என்ன எனக்கு இதை எதுக்கு பாக்குறீங்க? கனடால நாங்க என்ன வாங்கிட்டு இருக்கோம் பாத்துட்டு இருக்கோம், அதை பாக்குறாங்களா இவ்வளவு பேர்? அது மட்டும் இல்ல, கீழே கமெண்ட் பாருங்க. அக்கா, I am from புதுக்கோட்டை, watching your videos, love. புதுக்கோட்டையில இருந்து கனடா வீடியோ பார்த்து எனக்கு I am from காரைக்குடி, எங்க ஊருக்கு அந்த ஏசி கிடைச்சா நல்லா இருக்கும் போட்டுருக்காங்க. ஏசி கிடைக்கும்னா நீ வாங்கி போட்டல ஷிப்பிங் அது இதுன்னு போய் எங்கேயோ போயிருமே ரேட். என்ன புரியலமா எனக்கு. கியூரியாசிட்டிங்க அது. கனடா நம்ம வெளிநாட்டுல அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருந்திருக்கும். அது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நான் காட்டுறேன். இப்ப வந்து இங்க இருக்கக்கூடிய மீன் சந்தையில போய் மீன் வாங்கி வஞ்சர மீன் ஃப்ரை பண்ண போறோம். வாங்க. மீன் வீடியோவா? இன்னும் பேசாம வேலையை விட்டுட்டு பேசாம இதுல இறங்கிடலாம். அதான் நான் சொல்றேன், நீங்க கேட்க மாட்டீங்க. வேலையை விட்டுட்டு வாங்குங்க. யூடியூப் சேனல் விசாக்காத ஒரு வேலை இருக்கு. கண்டினியூ பண்ணுமா? வாங்க. இப்ப வந்து வஞ்சர மீன் ஃப்ரை வைக்கிறது எப்படின்னு நான் பண்ண போறேன். வாங்க, கனடாவுல நாங்க வஞ்சர மீன் ஃப்ரை. ஐயோ,